இப்போ இப்போ நான் வந்து ஒரு ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா கீழ பட்டியோட உயரம் வந்து எவ்வளவு கம்மியா இருக்குன்றது பாருங்க. 1.5 இன்ச் அகலம் தான் இந்த இடத்துல இருக்கு. கரெக்டா இந்த டாட்டுக்கு கீழ இருக்கிற இந்த பகுதியில. இவ்ளோ சின்னதா நம்மளால பட்டி வந்து ஸ்டிச் பண்ண முடியுமா? இல்ல ஸ்டிச் பண்ணலாமா? அப்படின்ற டவுட் வந்து நெறைய பேருக்கு இருக்கு. இது வந்து எப்பலாம் வந்து நமக்கு இந்த மாதிரி ரொம்ப சின்ன அளவுல பட்டி வரும் அப்படின்றத நான் இந்த வீடியோல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் சேம் ஹைட் வருது பாத்தீங்களா? அந்த மாதிரி ஸ்டிச் பண்றப்போ உங்களுக்கு வந்து கீழ இருக்க பெல்ட் பீஸ் தான் நமக்கு வந்து சின்னதா வச்சு அட்டாச் பண்ற மாதிரி வரும். இந்த மாதிரி பெல்ட் வந்து ரொம்ப சின்னதா யாருக்கெல்லாம் வரும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஏஜ்டு பீப்புளா இருக்காங்க. அவங்க வந்து இந்த மாதிரி கிராஸ் கட் பிளவுஸ் போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பெல்ட் பீஸ் வந்து கொஞ்சம் சின்னதா வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். இந்த மாதிரி பெல்ட் பீஸ் வந்து வேற யாருக்கெல்லாம் வைக்கலாம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களோட மார்பகங்கள் எல்லாம் தளர்வா கொஞ்சம் கீழே இறங்குன மாதிரி இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் பார்ட்டோட ஹைட் வந்து அதிகமா தான் இருக்கும். அப்ப அவங்களுக்கு ஃப்ரண்ட் பார்ட்டோட ஹைட் அதிகமா வச்சாதான் இந்த பெல்ட் பீஸ் வந்து இப்படி நம்மளோட பஸ்ட்டுக்கு மேல ஏறி இல்லாம கரெக்டா அவங்க கப் ஷேப்ல போய் நமக்கு ஃபிட் ஆகும். அதுக்காக தான் இந்த பெல்ட்டோட உயரத்தை கம்மி பண்ணிட்டு இந்த ஃப்ரண்டோட லென்த் வந்து அதிகமா நம்ம வந்து வச்சுக்கலாம். மேக்ஸிமம் எவ்வளவு சின்னதா வைக்கலாம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 இன்ச் அகலத்துக்கு இந்த இடத்துல இருக்கிற மாதிரி கூட நம்ம பட்டி வைக்கலாம். சரியா? அதுக்கு மேல கம்மியா நம்மளால இந்த இடத்துல வச்சு ஸ்டிச் பண்ண முடியாது. 1 இன்ச் 1.5 இன்ச் அப்படின்றது தாராளமா உங்களுக்கு வந்து சரியா இருக்கும். மேல இருக்க அந்த கப் ஷேப்பை பொறுத்து உங்களுக்கு வந்து இந்த பட்டியோட உயரம் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு 36 இன்ச் பஸ்ட் ரவுண்ட் உள்ள ஒரு 2 பேர் எடுத்துக்கலாம். அவங்க எவ்வளவு ஹைட்டா இருக்காங்கன்றத பொறுத்தும் நமக்கு இந்த ஃப்ரண்ட் லென்த் வந்து கொஞ்சம் வேணும்னா எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். சிலர் வந்து பிளவுஸ் போடும்போது இந்த பெல்ட் பீஸ் வந்து நமக்கு மேல வந்து ஏறி ஏறி நமக்கு செஸ்ட் அழுத்தின மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்க இந்த மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டோட ஹைட்டை கொஞ்சம் அதிகப்படுத்திட்டு பெல்ட்டோட அளவை சின்னதா வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நீங்க இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்றப்போ பெல்ட்டோட ஹைட் வந்து கீழ இந்த இடத்துல மட்டும் தான் கம்மியா வைக்கணும். சைடுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே அளவு ஹைட் வச்சே தைக்கலாம். ஏற்கனவே இருக்க பிளவுஸ்ல எவ்வளவு இருக்கோ அதே வச்சு தைக்கலாம். மேல ஃப்ரண்ட் பீஸ்ல வந்து நம்ம சைடு லென்த் வந்து அதிகப்படுத்திடக்கூடாது. அதாவது கொக்கிப்பட்டி சைடும் சைட் ஜாயிண்ட் பக்கமும் அதிகப்படுத்திடக்கூடாது. அந்த மாதிரி அதிகப்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பெல்ட் வந்து கொஞ்சம் லூஸ் ஆன மாதிரி ஆயிரும். பிளவுஸே வந்து உங்களுக்கு கப் ஷேப் வந்து ஃபிட் ஆகாம கொஞ்சம் லூஸ் ஃபிட்டிங் ஆயிரும். இந்த மாதிரி ஃப்ரண்ட் லென்த் வந்து அதிகமாகவும் பெல்ட் வந்து சின்னதா வைக்கும்போது பெல்ட்டோட சைடு ஹைட் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த சென்டர் டாட்டுக்கு கீழே வர்ற அந்த பெல்ட் பீஸ் மட்டும் தான் கம்மியா வச்சு ஸ்டிச் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி கப் ஷேப் வந்து அழுத்துற மாதிரி இருக்கு, பட்டி வந்து மேலே ஏறுற மாதிரி இருக்கு அப்படின்ற பிரச்சனை வந்தா இந்த மாதிரி மெத்தட்ல நீங்களும் ஸ்டிச் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கும் வந்து பிளவுஸ் வந்து ஃபிட்டிங் கரெக்டா வரும்.